அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் தொடர்ந்து 9வது நாளாக புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். தூத்துக்குடி மாநகராட்சி தெர்மல் நகர் அருகே ஊரணி ஒத்தவீடு பகுதி முழுவதும் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஏராளமானோர் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதி மக்களின் துயர் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இங்குள்ள 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி, சேலை, கைலி, டி-ஷர்ட், பால் பவுடர் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் உள்ளிட்ட பலரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். பயங்கர தண்ணி எல்லாம் வீடெல்லாம் ஒரு 20 வீடுக்கு மேல இடிஞ்சு போயிட்டு பாத்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணிக்குள்ள. ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உதவி கொடுத்ததுக்கு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்ட வெள்ளத்துல எங்களுக்கு தினமும் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்ப சின்னம்மா கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த தண்டவாளம் மட்டும் சொன்னாப்புல புடுங்களேன்னா அவ்வளவுதான். ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மழை வெள்ளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சின்னம்மா எங்களுக்கு உதவுறாங்க. ரொம்ப நன்றி அந்த அம்மாவுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா, தண்ணி இவ்வளவு இருந்துச்சு. பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டோம் ஐயா. ஆமா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சின்னம்மாவுக்கு பாத்திரம் மண்டை எல்லாம் ஆத்துல அடிச்சு போயிட்டு வரதுக்கு தண்ணியா இருந்துச்சு. இவ்வளவு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்தோம். பயங்கரமான ஆட்க இந்த அம்மா சின்னம்மா கொடுத்ததுதான் திருப்தியா இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த அளவு பண்ணாங்க. சின்னம்மா வரணும், சின்னம்மா தான் ஜெயிக்கணும். சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சாமான் கூட எடுக்க முடியல. ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின் எல்லாமே போச்சு தண்ணியில. நாங்க தண்ணியில பிள்ளைகளை காப்பாத்துறதே பெரும்பாடு ஆகி போச்சு. ரோட்ல தான் நின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சின்னம்மா எங்களுக்கு உதவி பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வெள்ளத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க வீட்டு பொருளெல்லாம் ரொம்ப நஷ்டமாயி போச்சு. வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி. உதவி பண்ண சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டோம். தண்டோல 2 தண்டால உடைய போய் தான் நாங்க தப்பிச்சோம். இல்லாட்டி நாங்க வெள்ளத்திலே போயிருப்போம். நாங்க சின்னம்மா எங்களுக்கு நன்றி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இருக்க வீடு இல்லாம சாக்கடை தண்ணி, கக்கூசு தண்ணி எல்லாம் பாஞ்சி நோய் நொடியில கடந்த மாதிரி அது தலைமுறையா வாழ்ந்த இடங்க. இன்னைக்கு இந்த அரசியல்வாதி ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. அப்படி மற்ற இதுகளுக்கு என்னன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியப்படுத்தல. கேட்க உள்ள ஒன்று செய்யல. ஏதோ போட்டன சோறுகள் தள்ளிநாட்டு கொடுத்துட்டு போறாங்க. பண்ணியிருக்காங்க. பண்றாங்களா அவங்களுக்கு கோடான கோடி நன்றி நாங்க தெரிவித்துக்கொள்வோம்.